10,000 ஆண்டுகள் முன் மனித அறிவை கடந்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் இயற்கையோடும் ஆன்மீகத்தோடும் ஒன்றிணைந்து வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் கண்ட உண்மைகள் இன்றும் உலகம் தேடிக்கொண்டிருக்கும் ரகசியங்கள். அந்த மறைந்த யோக ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த பயணம் ஒரு கதையல்ல, அது ஒரு உண்மை. அந்த உண்மையை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெருமை. வி. சஞ்சித். இப்போது யோக ரகசிய நிதி 8 சித்திரப்படங்கள் அடங்கியது. நூலாசிரியர் டி. ராஜகோபாலன். அத்தியாயம் 1 இப்போது தொடங்குகிறது. நமது ஜீவாத்மாக்கள் உலக யாத்திரை செய்வதற்காக ஏற்பட்ட கூடான சரீரமானது பின்வரும் 5 கோசங்கள் அடங்கியுள்ளது. 1. அன்னமய கோசம், அதாவது ஸ்தூலமான உடம்பு. 2. பிராணமய கோசம், அன்னமய கோசத்துடன் உள்ளும் வெளியும் வியாபித்திருக்கும் பிராணன் முதலிய வாயுக்களால் ஏற்பட்ட கூடு. 3. மனோமய கோசம், அதாவது மேற்கண்ட 2 கூடுகளிலும் வியாபித்துக் கொண்டு ஐம்புலன்களால விஷயங்களை கிரகித்துக் கொண்டும் அவைகளுக்குரிய சேஷ்டைகளை நடத்திக் கொண்டும் இருக்கிற மனோவருத்திமயமான கூடு. 4. விஞ்ஞானமய கோசம், மேற்படி 3 கோசங்களை வியாபித்துக் கொண்டு ஜனன மரண புனர்ஜன்மத்தில் சஞ்சரிக்க வேண்டிய சம்ஸ்காரங்கள் அடங்கிய விஞ்ஞானம் என்கிற கூடு. 5. ஆனந்தமய கோசம், மேற்படி 4 கோசங்களையும் வியாபித்துக் கொண்டு பிரம்மானந்தத்திற்கு நகலாக ஜீவத்வத்தை நடத்தி வைக்கும் கூடு. இந்த 5 கோசங்களும் எப்படி என்று விவர்த்துச் சொல்ல முடியாதபடி ஒன்றுக்குள் ஒன்று நுழைந்து சூக்ஷ்ம கோசங்களை ஸ்தூல கோசங்கள் மறைத்துக் கொண்டாற்போல் இருக்கின்றன. யோக சாதன பிரகிரியைகளால் அந்த ஸ்தூல திரைகளினுடைய அழுக்குகளை நீக்கி சூக்ஷ்மத்தினர்களின் வழியாக அந்தர்கதமான பரம்பொருளின் பிரகாரத்தை உணர வேண்டும். 2. இந்த 5 கோசங்களும் வியஷ்டியான பற்பல ஜீவ சரீரங்களைப் போல் சமஷ்டியான பிரம்மாண்டத்தையும் கவர்ந்து கொண்டிருக்கின்றன. எப்படி ஜீவன் சுஷுப்தியில் ஸ்வப்னமில்லாத நித்திரையில் ஆனந்தமய கோசத்தில் சயனித்திருக்கிறானோ, அப்படியே பிரணயத்திலிருந்து மறு சிருஷ்டி மட்டும் பிரம்மாண்டம் ஆனந்தமய கோசத்தில் லயப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக வியஷ்டி சமஷ்டிகளின் இயல்பு ஒவ்வொரு கோசத்திலும் ஊகித்துக் கொள்ளலாம். 3. புத்தி அந்தக்கரணங்களோடு விஞ்ஞானமய கோசமாகிறது. அப்படியே ஞானேந்திரியங்களும் மனதும் கொண்டது மனோமய கோசம். பிராணன்களும் கர்மேந்திரியங்களும் கொண்டது பிராணமய கோசம். விஞ்ஞானமய கோசத்தை கர்த்தாவாகவும் மனோமய கோசத்தை கருவியாகவும் பிராணமய கோசத்தை காரியப் பொருளாகவும் பாவிக்கலாம். இம்3 கோசங்களும் சூக்ஷ்ம சரீரமாக ஜீவனுடன் மறுஜென்மங்களுக்கு கூடி செல்கின்றன. ஆனந்தமய கோசம் சுஷுப்தியில் வியாபாரம் செய்கிறது போல இம்3 கோசங்களும் ஸ்வப்னவஸ்தையில் வேலை செய்கின்றன. எஞ்சிய அன்னமய கோசம் ஜாக்கிரதாவஸ்தையில் வேலை செய்கிறது. 4. இந்த 5 கோச அனுசந்தானம் யோகாபியாசத்துக்கு முக்கியமானதால் அதற்குரிய பிரமாண வசனங்கள் தைத்திரீயோபனிஷத்திலிருந்தும் வேதாந்த சாரத்திலிருந்தும் கீழே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தைத்திரீயோபனிஷத். ஆ. முதல் பொருளான பரபிரம்மத்துக்கு ஈடுபட்ட ஆத்மாவினிடத்தில் ஆகாயம் தோன்றியது. ஆகாயத்தில் வாயுவும், வாயுவில் அக்னியும், அக்னியில் ஜலமும், ஜலத்தில் பிருத்வியும், பிருத்வியில் மூலிகையும், மூலிகையில் அன்னமும், அன்னத்தில் புருஷனும் ஜனித்தவைகள். ஆகையால் ஆத்மா அன்னமயமானது. அன்னம் ஆத்மாவால் விழுங்கப்பட்டுள்ளது. இந்த புருஷன் அன்னரசத்தில் நிலை பெற்றிருக்கிறான். பக்ஷி ரூபமாக சிரசும் 2 சப்பட்டைகளும் உடம்பும் வாலும் அமைந்திருக்கின்றன. பிருத்வியில் தோன்றிய எல்லா பிராணிகளும் அன்னத்திலேயே பிறந்து போஷணை அடைந்து அதிலேயே லயப்படுகிறார்கள். இப்படி அன்னத்தை பிரம்மமாக உபாசிக்கிறவர்கள் சகலவித அன்னங்களையும் அடைகிறார்கள். அன்னமே பிராணிகளுக்கு முதன்மையானது. ஆகையால் அதே அமிர்தம். பிராணிகள் அன்னத்தை விழுங்குகின்றன. அந்த அன்னம் பிராணிகளையும் அன்னமாக்கிக் கொள்ளுகிறது. அதாவது அத்தியாகாரம், வியாதி, கிழத்தனம் முதலான காரணங்களால் அன்னமய கோசமாகிய சதை எல்லை மீறி விருத்தியாகி சூக்ஷ்ம கோசங்களுடைய வசதியை கெடுத்துவிடுகிறது. இந்த அன்னமய கோசத்தில் பிராணமய கோசம் நிலை பெற்றிருக்கிறது. இதுவும் புருஷ ரூபம்தான். இதற்கு பிராணன் சிரஸ், வியானன் வலது சப்பட்டை, அபானன் இடது சப்பட்டை, சமானன் உடம்பு, உதானன் ஆதாரபீடம். சகல தேவர்களும் ஜந்துக்களும் இந்த பிராணனை கொண்டு ஜீவிக்கிறார்கள். அண்ட சராசரங்களுக்கு பிராணனே ஆயுள்மானம். ஆனது பற்றி அதே ஆயுளாகிறது.
இப்படி பிராணனை பிரம்மமாக உபாசிப்பவர்கள் பூர்ண ஆயுளடைகிறார்கள். இதே அன்னமய கோசத்திற்கு பிராணனாகிறது. இதற்கு விலட்சணமாக மனோமய கோசம் இதை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் சிரஸ் யஜுர்வேதம், வலது சப்பட்டை ரிக்வேதம், இடது சப்பட்டை சாமவேதம். வேதத்தின் ஆதேச விதிபாவம் உடம்பு, அதர்வணம் முதலான ஸ்தோத்திரங்கள் பின்புறமும் ஆதாரமும் ஆகிறது. இம்மனோமயமே பிராணமயத்திற்கு ஜீவன். இதற்கு விலட்சணமானதும் இதற்குள் நிரப்பியுள்ளதும் விஞ்ஞானமய கோசம். இதுவும் புருஷரூபமே. இதன் சிரஸ் ஸ்ரத்தை, ருஜுவான நடத்தை வலப்புறம், சத்தியம் இடப்புறம், உடம்பு யோகம், மகத்தத்துவம் ஆதாரம். விஞ்ஞானமுடைய கர்த்தா யக்ஞாதி கர்மங்களை செய்து முடிக்கிறார். விஞ்ஞானமே யாவற்றிற்கும் பெரிய பிரம்மம் என்று தேவர்கள் உபாசிக்கிறார்கள். எவன் இப்படி விஞ்ஞானத்தை கவனமாக உபாசிக்கிறானோ அவன் ஷரீரத்தில் அமைந்திருக்கும் பாவங்களை நீக்கி சகல இஷ்ட சித்தி பெறுகிறான். இந்த விஞ்ஞானமயமே மனோமயத்திற்கு ஜீவன். இதற்கு விலட்சணமாய் இதனை நிரப்பியுள்ளது ஆனந்தமய கோசம். இதுவும் புருஷரூபமே. இதன் சிரஸ் பிரியம், சந்தோஷம் வலதுபுறம், அதிசந்தோஷம் இடதுபுறம், ஆனந்தம் உடம்பு, பிரம்மமே பிருஷ்டபாகமான ஆதாரம். இந்த ஸ்ருதி வாக்கியங்களில் பரபிரம்மத்தை பரமஹம்சமாக தியானம் செய்யும் முறை விதிக்கப்பட்டுள்ளது. பிரம்மத்தை அசத் என்று எண்ணுபவன் நிஜத்திலேயே அசத்தாய் விடுகிறான். சத்வஸ்துவாக அறிகிறவனை புத்திமான்கள், தர்மிஷ்டன், சத்தியவான் என்று கருதுவார்கள். இந்த ஆனந்தமயமே விஞ்ஞானமயத்திற்கு ஜீவன். 6. வேதாந்த சாரம். 1. அவித்யானது வியஷ்டியான ஜீவன்களில் தோன்றுகிறது போல் சமஷ்டியான ஈஸ்வரமிடத்திலும் தோன்றுகிறது. இந்த ஈஸ்வர சம்பந்தமான அவித்யைக்கே எல்லாவற்றிற்கும் காரணமானது பற்றி காரண ஷரீரம் என்றும் ஆனந்தம் நிறைந்திருக்கும்படியால் ஆனந்தமய கோசம் என்றும் பெயர் வருகிறது. ஜீவனிடத்தில் சுஷுப்தியைப் போல் சமஷ்டியில் பிரளய நித்திரையாய்க் கொண்டு ஆகாசம் முதலியான பஞ்சபூதங்களை லயப்படுத்திக் கொள்ளுகிறது. புத்தியானவன் அந்த கரணங்களுடன் கூடி தானே கர்த்தா, போக்தா, சுகதுக்கங்கள் ஆகிய உணர்ச்சியைக் கொண்டவனாய் பிறப்பிறப்புக்குட்பட்ட ஜீவாத்மாவாகின்றான். விஞ்ஞானம் புத்தி. ஞானேந்திரியங்களுடன் கூடிய மனது மனோமய கோசம் ஆகிறது. பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் என்ற 5 ஜீவவாயுக்கள் ஆகாசம் முதலியான பஞ்சபூதங்களின் ரஜோகுண அம்சத்தில் பிறந்தவை. வாக்கு, கை, கால், பாயு, உபஸ்தம் என்ற கர்மேந்திரியங்களும் பஞ்சபூதங்களுடைய ரஜோபாகத்திலிருந்து உண்டானவை. இவ்வாயுக்களும் கர்மேந்திரியங்களும் கூடி ரஜோகுணம் பொருந்திய, அதாவது சுறுசுறுப்பு தன்மையுள்ள பிராணமய கோசம் ஆகிறது. இவைகளில் விஞ்ஞானமய கோசம் கர்த்தா, மனோமய கோசம் கருவி, பிராணமய கோசம் பொருள். இம்மூன்று கோசங்களும் கூடி ஜீவாத்மாவுடன் ஜனன மரண சஞ்சாரம் செய்கின்றன. இம்மூன்று கோசங்களுடைய சமஷ்டி ரூபமான ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மாண்டத்தின் சூக்ஷ்ம சரீரமாகிறார். இப்படியே வியஷ்டி ஜீவன்களிலும் ஊகித்துக் கொள்ளலாம். சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து பற்பல சேர்க்கைகளினால் ஸ்தூல பூதங்களும் அவைகளிலிருந்து பூக, புவக, சுவக, மக, ஜனக, தபக, சத்தியம் என்ற 7 மேலுலகங்களும் அதள, விதள, சுதள, ரசதள, மகாதள, பாதாளம் என்ற கீழுலகங்களும் ஆங்காங்கு தோன்றும் வியஷ்டி ஷரீரங்களும் அவைகளுக்குரிய அன்னபானங்களும் இவைகள் எல்லாம் ஸ்தூல பூதங்களிலிருந்து உண்டானவை. அன்னமய கோசங்களுடைய சமஷ்டி விராட் புருஷனாகிறான். சுத்த சைத்தன்யம் முறையே அவித்யை, புத்தி, மனஸ், பிராணன், அன்னமயம் இவைகளின் சம்பந்தத்தினால் முறையே ஆனந்தமய முதலான கோசங்களாக ஆயிற்று. வியஷ்டியான ஸ்தூல ஷரீரத்தில் சம்பந்தப்பட்ட சித்தானது ஜாக்கிரத் அவஸ்தையில் விஸ்வம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஸ்வம் அவித்யை, சூக்ஷ்ம ஷரீரம், ஸ்தூல ஷரீரம் இம்மூன்றிற்கும் உட்பட்டது. அப்படியே தைஜசம் என்ற ஸ்வப்ன அவஸ்தை அவித்யைக்கும் சூக்ஷ்ம ஷரீரத்துக்கும் உட்பட்டது. பிராக்ஞன் என்ற சுஷுப்தி, அதாவது ஸ்வப்பனமில்லாத நித்திரை அவஸ்தை கேவலம் அவித்யைக்குட்பட்டது. விஸ்வங்களுடைய சமஷ்டி வைஸ்வானரனாகிறார். விழிப்பு அவஸ்தையில் ஜீவன்களுடைய இந்திரியங்களையும் அவைகளுடைய அதிஷ்டான தேவதைகளையும் செலுத்துகிறார். திக்தேவதைகள் வாயு, சூரியன், வருணன், அஸ்வினிகள் இவைகள் ஞானேந்திரியங்களுக்கும் வாக் முதலான கர்மேந்திரியங்களுக்கு அக்னி முதலியவைகளும் அந்தக்கரள வருத்திகளுக்கு, அதாவது மனஸ், புத்தி, அகங்காரம் சித்தத்துக்கு முறையே சந்திரன், பிரம்மா, சிவன், விஷ்ணுவும் அதிதேவதைகளாக இருக்கிறார்கள்.
நன்றி. ஒரு அத்தியாயம் முடிகிறது, ஆனால் இந்த பயணம் தொடர்கிறது. அத்தியாயம் 2 விரைவில் வெளியாகும்.